குறிப்பா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கவே கூடாது. இது என்னங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா இந்தந்த நாட்கள்ல இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருந்து நிறைய நல்ல காஸ்மிக் எனர்ஜி, அந்த நல்ல கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி வரும். அது மாதிரி நாட்கள்ல அதையெல்லாம் நம்ம உடம்பு உட்கிரகிச்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் அப்படி எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு நம்ம உடலை சுற்றி ஒரு புகை மண்டலம் மாதிரியான ஒரு படிமம் படியறதுங்கிறது நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி படிஞ்சதுன்னா இந்த வெளியில இருந்து இந்த பண்டிகை நாட்கள் நல்ல முக்கியமான கதிர்வீச்சுகள் வரக்கூடிய அந்த நல்ல நாட்கள்ல அந்த கதிர்வீச்சுகள் நம்மை சேராமல் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நன்மை தரும் நம்பிக்கைகள் பகுதியில நாம இப்ப சிந்திக்க போறது எதை பத்தி? இதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனுடைய நன்மையை பத்தி நாம நிறைய யோசிச்சு பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஆனால் விரத நாட்கள்லயோ பண்டிகை நாட்கள்லயோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படின்னு வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க. குறிப்பா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கவே கூடாது. இது என்னங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா இந்தந்த நாட்கள்ல இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அதற்கும் நம்முடைய ஆன்மீகம் ரொம்ப சரியான ஒரு காரணத்தை தான் சொல்லி இருக்கு. என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, அதுவும் வாரத்துல 2 நாள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்யற போது உடலினுடைய வெப்பநிலை சரிசமமாகி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம். ஆனாலும் கூட பண்டிகை தினங்கள்லயோ விரத நாட்கள்லயோ அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய தினங்கள்லயோ எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. இது மாதிரியான முக்கிய நாட்களை தெய்வத்தன்மை உடைய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஆஸ்பீஷியஸ் டேஸ் அப்படின்னு அதை சொல்லலாம். அதை ஏன் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பண்டிகை நாட்கள்ல குறிப்பா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, இது மாதிரியான நாட்கள்லயும் சரி, மகாலயபட்ச அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது மாதிரி அமாவாசை தினங்கள்லயும் பொங்கல் மாதிரியான பண்டிகைகள்ல இந்த நாட்கள்ல நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருந்து நிறைய நல்ல காஸ்மிக் எனர்ஜி, அந்த நல்ல கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி வரும். அது மாதிரி நாட்கள்ல அதையெல்லாம் நம்ம உடம்பு உட்கிரகிச்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா, எண்ணெய் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய அம்சம். அப்படி எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு நம்ம உடலை சுற்றி ஒரு புகை மண்டலம் மாதிரியான ஒரு படிமம் படியறதுங்கிறது நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி படிஞ்சதுன்னா இந்த வெளியில இருந்து இந்த பண்டிகை நாட்கள் நல்ல முக்கியமான கதிர்வீச்சுகள் வரக்கூடிய அந்த நல்ல நாட்கள்ல அந்த கதிர்வீச்சுகள் நம்மை சேராமல் அது பிரதிபலிச்சு வெளியில ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முக்கியமான பண்டிகை நாட்கள்லையும் அமாவாசை பௌர்ணமி போன்ற விரத நாட்கள்லையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றது வழக்கம். இப்படி சொல்லப்படுற எல்லாமே ஆழமான நம்பிக்கைகளோடு நமக்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் தானே, பின்பற்றலாமே.